Praise the Lord. Good morning. Greetings to you all. The matchless name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளை நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. You will do well. Amen. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். என்னுடைய ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். நான் இருக்கிற இடத்துல எனக்கு சமாதானமே இல்லைங்க, எல்லாரும் சத்துருக்களை போல என்ன நெருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஒரு புதிய கால சூழ்நிலைகளுக்குள்ளாய் ஒரு புதிய அட்மாஸ்பியருக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு சொல்லுகிறார். சுற்றிலும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனம் சமாதானமாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள். இன்றைக்கு சமாதானமற்ற இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பார். நம்புங்க, விசுவாசிங்க. God bless you. Have a nice day. Amen.